எப்பவுமே வந்து நமக்கு 13 இயர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஒட்டியான மைல் ஸ்டோன் இல்லையா? ஸோ எப்பவுமே நம்ம 13 இயர்ஸுங்கும்போது நம்ம டீனேஜ்குள்ள நம்ம வந்து என்டர் ஆகும். ஸோ அது ஒரு கிரியேட்டிவா ஒரு மெமரிபிளா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை. பட் ரொம்பவே சூப்பரா செலிப்ரேட் பண்ண முடியாட்டியும் என்னோட டாட்டருக்கு நான் என்னோட லவ் லாங்குவேஜ் வந்து கேக் பண்ணி கொடுக்கறது தான். ஸோ அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோட லவ் லாங்குவேஜ் நான் சொன்ன மாதிரி கேக் செஞ்சு கொடுக்கறது தான். அப்படிங்கும்போது ஸோ எல்லாருக்கும் நான் பண்றேன். எல்லாரோட ஈவெண்ட்ஸுக்கும் எல்லாரோட ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கும் பண்ணும்போது என் டாட்டருக்காக நான் பண்ணாம இருப்பேன்னா, ஸோ அப்படிதான் வந்து இந்த கேக் வந்து நான் பண்ணியிருக்கேன். வித் லவ் அண்ட் வித் ஸ்வீட்னஸோட நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அவ கேட்ட மாதிரியே நான் வந்து இது இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2.5 kgsல பிளான் பண்ணேன். அண்ட் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கலர்ஃபுல்லா எனக்கு வந்து வேணும் ஸ்பாஞ்சுன்னு கேட்டிருந்தேன். யூஸ்வலா என்னோட இந்த நியர்லி 3.5 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு என்னோட ஜேர்னில ஐ ஹவ் நாட் அட் ஆல் யூஸ்ட் கலர் இந்த ஸ்பாஞ்ச் எக்ஸப்ட் இந்த ரோஸ் மில்க் கேக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வரும் அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ்ல. ஸோ அந்த தவிர நானா ஆடட் கலர்ஸ் வந்து இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து செய்யறோம் அப்படிங்கிற போது ஸோ 3 கலர்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நான் டிசைன் வரும்போது நான் உங்களுக்கு அவளோட என்ன டிசைன் வந்து ரெஃபரன்ஸா எடுத்தேங்கிறது நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து 2.5 kgsல நான் எடுத்திருக்கேன். ஃபிளேவரும் ஒமிஷாவோட சாய்ஸ் தான். ஸோ ஃபிளேவர் வந்து நமக்கு பைனாப்பிள் கேட்டிருந்தாங்க. கூட வந்து பைனாப்பிள் சங்க்ஸோட எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பர்த்டேக்கள் கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸோ அந்த ஃபிளேவரையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் எப்பவுமே வந்து சாக்லேட் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் இந்த தடவை எனக்கு பைனாப்பிள் வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ இதுவும் நல்ல சான்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் லைக் அ நியூ ஃபிளேவர் வந்து நம்ம வீட்டுக்கு செய்யறது. ஸோ அதையும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஸ் யூஷுவல் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஒரு டால் கேக்கா வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இந்த மாதிரி சில டிசைன்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் டால் கேக்ஸ் தான் வந்து நல்லா இருக்கும். இது வந்து நான் யூஸ்வலா வந்து மீடியம் டால் கேக், அதாவது லைக் டால் கேக்கா இருக்கும் பட் ரொம்ப டாலா இருக்காது. அந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். பட் இந்த கேக் வந்து இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் சூப்பர் டால் கேக்கா நான் பண்ணணும் அப்படிங்கறது நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். அவ டிசைன் மட்டும் லைக் ஷி ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃபிளேவர் அண்ட் டிசைன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நான் அந்த குவான்டிட்டி அது எந்த டாலா வரணும் அதெல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் லைக் ஸ்பாஞ்சு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் 3 கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ பர்பிள், ப்ளூ அண்ட் பிங்க் எடுத்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டாலா இருக்கு. ஸோ டாலா இருக்கும்போது வந்து இது ஆல்மோஸ்ட் 9 inch டால் வருது. ஸோ இப்போ டாலா இருக்கும்போது வந்து நமக்கு ஐசிங் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கணும்னா நடுவில் வந்து நான் டவல்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இந்த டவல்ஸ் வந்து நம்ம பிளாஸ்டிக் இல்லை வுட் தான் பெட்டர், எஸ்பெஷலி பிளாஸ்டிக் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ அதை வச்சு பார்த்தேன். பட் அது அப்படியும் கொஞ்சம் ஷேக்கிங் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு டிப் என்ன சொல்றேன்னா, எப்பவுமே டால் கேக்ஸ் பண்ணும்போது முன்னாடியே டவல்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலா வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு சில டவல்ஸ் போடுவாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து முன்னாடியே டவல்ஸ் செட் பண்ணிட்டு தான் நான் வந்து க்ரம் கோட்டே பண்ணுவேன். ஸோ அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஷேக்கிங் கம்மியா இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு டவல் இருக்கும்போது இந்த ஷேக்கிங்கை விட இப்போ நம்ம நியர்லி 4 டவல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். 4 இல்ல 5 ஐ திங்க். சென்டர் ஒன்று பிளஸ் சுத்தி 4 டவல்ஸ் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ வந்து மறக்காம இந்த மாதிரி டால் கேக்ஸ் பண்ணும்போது டவல்ஸை முன்னாடி செட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த பிளாஸ்டிக் போடுறது பெஸ்ட். இன்ஸ்டெட் ஆஃப் பேப்பர் ஸ்ட்ராஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பட் அது வந்து என்னன்னா வேற வேற ஃபேக்டர்ஸ்ல வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி போகும்போது பிளாஸ்டிக் டவல்ஸ் வந்து போய்க்கோங்க. ஸோ தட் வில் பி பெட்டர். ஸோ இப்போ வந்து ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு எனக்கு வந்து லைக் இது பண்றதுக்கு வந்து ஃப்ராஸ்டிங் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபிளேவர்ட் வந்து பைனாப்பிள் ஃபிளேவர்ட் க்ரீம் இன் ஒயிட் தான். ஸோ நான் ஒயிட் தான் நான் வந்து பண்ண போறேன். ஸோ அதை வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ இது கூடயே வந்து நான் காட்டின மாதிரி பின்னாடி பார்த்தா தெரியும் நான் வந்து இன்னொரு கேக்கும் ரெடி பண்ண போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டரோட சன், என்னோட நெஃப்யூக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஒரு நாள் முன்னாடி பர்த்டே. ஸோ 2 பேருக்கும் சேர்த்து ஒரே நாள் வந்து நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் கேக்கும் நான் பண்ண போறேன். பட் இந்த இதுல நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப வீடியோ லென்த்தா போகுங்கிறதுனால நான் இன்னொரு செகண்ட் பார்ட்டா மேபி இன்னொரு இதுல வந்து நெக்ஸ்ட் வீடியோவா நான் உங்களுக்கு வந்து அதை அப்லோட் பண்றேன். அதுவும் ஒரு தீம் பேஸ்ட் கேக் தான். ஸோ அதையும் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணி எப்படி பண்ணேங்கிறது நான் சொல்ல போறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனல் க்ரம் கோட்டிங் வந்து பண்ணியாச்சு. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த லைக் கொஞ்சம் எலிவேட்டடா இருந்தது சில இடத்துல. ஸோ அப்படியே நம்ம பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் வந்து க்ரீம் நல்லா செட் ஆகாது. ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு இன்னொரு டிப் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த மட்டும் லைட்டா
ஸ்கிராப் பண்ணி கட் பண்ணிக்கணும். அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து ஒரு செலக்டட் நைஃப் வச்சு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி திரும்பி பட்டி டிங்கரிங் வேலை பண்ணணும். ஸோ கண்டிப்பா கேக் பண்றவங்களும் பட்டி டிங்கரிங் மாதிரி தான். உங்களுக்கு வந்து அப்பப்போ லைட்டா டச்சப்ஸ் வந்து கொடுத்துட்டு நம்ம கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அப்ளையிங் அ க்ரீம், இல்லை ஒரு ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்றது இல்லை, அது கரெக்டா நம்ம டிசைன் பண்ணி இது ஒரு ஆர்ட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒயிட் கலர் ஃபுல் ஃப்ராஸ்டிங் முடிச்சிச்சு. அங்கங்க கொஞ்சம் பேச்சஸ் இருக்கு, பட் இட்ஸ் ஓகே பிகாஸ் நம்ம இந்த மாதிரி திரும்பி பண்ண போறோம். இப்போ வந்து நான் இன்னொரு டிப் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த மாதிரி கலர் கேக்ஸ் உங்களுக்கு ஃபுல் ஸ்ப்ரெட்டடா வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு ஸ்பாச்சுலால வந்து அங்கங்க மட்டும் லைட்டா அப்ளை பண்ணிட்டு இப்படி தேய்ச்சிக்கோங்க. நீங்க டோட்டலா வந்து ஃபுல் ஸ்கிராப் பண்ணீங்கன்னா, நம்ம யூஸ்வலா பண்ணுவோம் இல்லையா ஸ்கிராப்பர் வச்சு, அப்படி பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்மட்ஜ் ஆயிடும். அது எல்லா இடத்துலயும் அது வந்து ஸ்மட்ஜ் ஆயிடும். ஸோ டெஃபினெட்லி அப்படி பண்ண வேண்டாம். பட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் யூர் டிசைன். உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் வேணும்னா பண்ணலாம். பட் நான் பண்ண போற இந்த டிசைனுக்கு வந்து நம்ம லைட்டா அப்ளை பண்ணிக்க போறோம். நான் வந்து ஐ திங்க் ஒரு 4 கலர்ஸ் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இப்போ பர்பிள் லைட்டா வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கம்மியா எடுத்து அப்ளை பண்ணணும். அதாவது ரொம்ப இருந்ததுன்னா நமக்கு க்ரீம் வந்து அங்கே இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அளவா எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போறோம். இது கூடவே மற்ற 2 கலர்ஸையும் நம்ம வந்து இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி டோட்டலா வந்து எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ண போறோம். இது கூட வந்து நான் எல்லோ அண்ட் ஆரஞ்சு இதெல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா வேணும் அப்படிங்கிறது ஒரு மிஷோட ஆசை. ஸோ இதோட லைக் ரெஃபரன்ஸ் பிக்சரை இப்போ நாங்கள் வந்து இது முடிஞ்ச உடனே நான் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து எலமெண்ட்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். இந்த கேக்கு தான் நான் ரெஃபரன்ஸ்க்கே வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி வச்சு நான் கொஞ்சம் கிரியேட்டிவ், இது வந்து லைக் செமி ஸ்டால் கேக் வித் சம் எலமெண்ட்ஸ். பட் இதையே நாம வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு அப்படியே பண்ண போறது இல்லை. இப்போ இந்த கேக்கை நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம்னா அவிஷாவோட ஃபேவரட்டான திங்ஸ் எல்லாத்தையுமே சம் அப் பண்ணி நான் இந்த கேக்ல வந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஷி லவ்ஸ் பெயிண்டிங், டிராயிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு கேர்ள் வந்து நமக்கு பெயிண்டிங் பண்ற மாதிரி, அதுவும் எனக்கு வயலட் கலர்லயே கிடைச்சது. அவங்களோட ட்ரெஸ்ஸும் வந்து ஒயிட் அண்ட் வயலட் தான். ஸோ அதை வந்து வச்சாச்சு. அண்ட் அது கூட ஐஸ்கிரீம் பிடிக்கும், அந்த பெயிண்டிங் லைக் எல்லாமே ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மேக்கப் பிடிக்கும், குட்டி பேக்ஸ் பிடிக்கும், இது கூட லிப்ஸ்டிக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஐலைனர் ஒன்று தான் மிஸ்ஸிங், மற்ற எல்லாமே நான் வச்சிருக்கேன். ஸோ ஆர்ட் வந்து நம்ம வந்து தனியாக எழுதியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் 2-3 டைப் வந்து எடுத்திருக்கோம். பெர்ஃப்யூம் பிடிக்கும். ஸோ இது 13 அஃபிஷியல் 13 அப்படிங்கிறதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து ஹீல்ஸ் பிடிக்கும். ஸோ இந்த தடவை பர்த்டேக்கு நம்ம அதையும் வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு பெட்ஷீட்ஸ். அது போக அடிக்கடி இந்த மாதிரி இந்த பூக்கி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஷீல் டூ இட். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம சம் அப் பண்ணி அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து டாப்பர் மாதிரி நல்லா ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே நாங்கள் ஹெட்டை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை நான் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இது பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு ஒயிட் கலர்ல வந்து எங்கிட்ட பால்ஸ் இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ் பால்லயே வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பபிள் மாதிரி இருக்கிற லைக் இது பால்ஸ். ஸோ அதையுமே வந்து நான் அங்கங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கேக்கு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ கட் பண்ண அந்த பீஸ் உங்களுக்கு காட்டுறேன். என்னால் கரெக்டாக எடுக்க முடியல. ஸோ டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் நான் நெக்ஸ்ட் ஸ்டாக் பண்ணது எல்லாமே வந்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதை பார்த்துட்டு நமக்கு வந்து இந்த டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இன்னொரு ஆர்டரும் நமக்கு வந்து வந்திருக்கு. அந்த ஆர்டர் என்னங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தீங்க, உங்களோட ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இல்லை உங்களோட லவ்ட் ஒன்ஸோட ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ரீச் அவுட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பால எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஸோ தேங்க்யூ, பாய்.